5 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சம்மர்ஷோட. அப்போ ஒரு கார்டுக்கும் எவ்வளோ தொகையை நீங்கள் கூட்டியிருக்கீங்கன்னு என்ற விவரம் நமக்கு தெரியல. ஸோ இப்போ 110 விதி கீழ் அவங்க வந்து வெளியிட்டு சொன்னனால இனிமேல் வந்து சொல்வாங்க நம்புகிறோம். இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் இது ஒரு விளக்கம் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் கேட்குறோம். 800 499 ரூபா ப்ரீமியமை ஒரு கார்டுக்கு நீங்கள் டபுள் ஆக்க போகிறீங்களா? அதாவது 1500 ரூபாய் அரசாங்கம் அந்த கார்டுக்கு பே பண்ணாதான் நீங்கள் 25 லட்சம் இலக்கை ரீச் பண்ண முடியும். சம்மர்ஷன் ரீச் பண்ணுறதுக்கான ப்ரீமியம் தொகை நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லணுன்றேன். பிறகு உங்கள் பட்ஜெட் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிதி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடுக்காக நிதி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300லேருந்து 1400 கோடி ரூபாய் நீங்கள் அலாட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் ரூபாய் சம்மர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறனால அந்த மருத்துவ காப்பீடு நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணாதான் நீங்கள் சொன்ன அந்த 25 லட்சம் ப்ரீமியம் அஷோர்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இது பண்ணாமல் நீங்கள் இந்த அறிவிச்சனால ஒரு அடிப்படை கேள்வி இருக்குன்னா, நீங்கள் சம்மர்ஷோர்ட்னு 25 லட்ச ரூபாய் சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய பேக்கேஜ் ரேட், அதாவது ஒரு பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்னு என்ற பேக்கேஜ் ரேட்ஸை நீங்கள் அதிகப்படுத்த போகிறீங்களா? அப்போ அதிகப்படுத்தினால நம்பர் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதை எம்பேனல் பண்ணுறதுக்கு விரிவுபடுத்த போகிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வந்து நீங்கள் விரிவுபடுத்தி சொல்லாமல் அதுக்குண்டான நிதி ஒதுக்கீடை வந்து நீங்கள் டைப் பண்ணாமல் நாங்கள் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து காப்பீடு திட்டத்தில் நாங்கள் சம்மர்ஷன் கொடுப்போம் சொல்வது அடிப்படையிலே இந்த 4 கேள்விகளை வந்து அவங்க பதில் சொல்லணும். ஒன்று, ஒரு கார்டுக்கான ப்ரீமியம் எதோட அதிகப்படுத்த போது, நீங்கள் 25 லட்சம் சம்மர்ஷன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு அதிகப்படுத்த போகிறீங்க? 1200 கோடி ரூபாயிலேருந்து 4000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஆண்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களா? 3, நீங்கள் கொடுக்க வேண்டிய பேக்கேஜ் ரேட்ஸ் ஒரு ப்ரொசீஜருக்கான பேக்கேஜ் ரேட்ஸ் வந்து விரிவுபடுத்த போகிறீங்களா? இல்லை நம்பர் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்பேனல் பண்ண போகிற அதிகரிக்க போகிறீங்களா? இதை 4 குறிக்கோளை எட்டாமல் நீங்கள் அந்த 25 லட்சம் ரூபாய் ஒரு கார்டுக்கு நாங்கள் வந்து வாயளவில் அறிவிப்பாக இருந்தால் அது செயல் திட்டத்துக்கு ஏகுவாக இருக்குதா, இல்லை ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு நெரேட்டிவ் பில்டிங்காக ஒரு விளம்பரத்துக்காக 110 அறிவிப்பு கொடுக்க போகிறீங்களான்னு என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை வந்து நான் கேட்குறோம். ஓகே. ரெண்டாவது,